ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அகவேல் குமரன் பிளாக்ஸ் சேனலில் பதிவு பண்ண போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு நான் பஸ்ஸில் போனேங்க. வண்டியில் போய் போர் அடிச்சுது. அதனால சரி ஒரு நாள் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போனேன். அந்த பஸ்ஸில் போனதை பற்றி தான் உங்கள்கிட்ட வந்துட்டு இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கணும். அதே போல் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு கவிதை ஒன்று நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஹாப்பி லோட்டஸ் சேனலில் நம்ம கோயில்களை பற்றின வீடியோ பதிவு பண்ணிட்டு வரோம். அதையும் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது பஸ்ஸில் போகும்போது அந்த பஸ்ஸுக்கார் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நிறுத்தலை. என்னங்க ஹாஸ்பிட்டலில் ஏன் நிறுத்த மாட்டீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை தம்பி கூட்டமாக இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா கூட்டமாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் ஒரு பஸ்ஸுன்றது நிற்க வேண்டியது ரொம்ப கட்டாயமான விஷயம். ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறவங்க அவங்க ஒன்றும் என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறதில்ல, சரிங்களா? ஹாஸ்பிட்டல் போகிறவங்க ஒரு பிரச்சனைக்காக தான் ஹாஸ்பிட்டலே போவாங்க. அப்படின்னும் போது ஹாஸ்பிட்டலில் பேருந்து நிற்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் போன பஸ்ஸு ஹாஸ்பிட்டலில் நிற்காம வந்துட்டாங்க. நான் கேட்டப்போ இந்த மாதிரி டெய்லியுமே நிறுத்துவோம், இன்னைக்கு தான் வந்துட்டு கூட்டமாக இருந்தது அதனால நிறுத்தலை அப்படின்றாங்க. என்னதான் கூட்டமாக இருந்தாலும் ஒரு நோயாளி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாருன்னா அவருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாப்பிங் இருக்கு. ஸ்டாப்பிங் இல்லைன்னா பரவாயில்ல, இல்லைனாலுமே நிறுத்தி தான் ஆகணும். ஸ்டாப்பிங்கும் இருக்கு, அப்படியே நீங்கள் நிறுத்தாமல் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டேன். அவர் வந்துட்டு இல்லைப்பா இன்னைக்கு தான் நிறுத்தலை, நாளையிலேருந்து நிறுத்தணும் அப்படின்னாரு. அதே போல் மாணவர்களை பார்த்தேன். மாணவர்கள் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது, செல்போன் தான், ஃபுல்லாகவே செல்லு தான். செல்லை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ரீல்ஸை பார்த்துக்கிட்டு படியில் தொங்கிக்கிட்டு தான் போகிறாங்க. அதுலேயும் ஒரு பையன் என் காது கிட்ட வந்து செல்லை வச்சுக்கிட்டான். காது கிட்ட வந்து செல்லை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் நோண்டிகிட்டே இருக்கான். என்னடா ஹெட்ஃபோன் இல்லையாடா வந்துட்டேன் அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன். ஏன்னா இப்போதான் சின்ன பசங்கள்ட்டெல்லாம் பேசவே முடியலையே. எதுவும் பொருள் இருந்து எடுத்து போட்டானுங்கன்னா அது வேற பயம். என்ன பண்றது, இப்ப ஸ்கூல் போற பசங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசவே முடியறது இல்லை. அதனால இந்த மாதிரி வீடியோல உட்காந்து பேச வேண்டியதா இருக்கு. அதனால ரொம்ப நேரம் இப்படி காதுகிட்டே வச்சு செல்ல பார்த்துட்டே இருந்தான். சரி இவன் எப்பதான் இறங்குவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்படி மேல நிமிர்ந்து பார்த்தேன், அப்படியே என்ன முறைச்சு பார்த்தான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே உட்காந்துருந்தேன். அப்புறம் ரொம்ப நேரம் இப்படியே வச்சிருந்தேன் செல்ல, அப்புறம் இப்படி வச்சு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி நம்மளாம் முன்னாடி ஸ்கூலுக்கு போகும்போது புக்கை எடுத்துட்டு போனோம், இப்போ எல்லாம் செல்ல தான் எடுத்துட்டு போறானுங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, பஸ்ஸில் போகும்போது படியில் நிற்கிறது அது வந்துட்டு எவ்வளோதான் சொன்னாலும் அது படியில் தான் நிற்கிறாங்க. உள்ளே ஃப்ரீயாக இருந்தாலுமே பாதி பேர் வந்துட்டு படியிலே நின்றுட்டே தான் போகிறாங்க. அது வந்துட்டு எப்படி தான் அது சொல்லி எப்படி அது மேனேஜ் பண்ணுறதுன்னே தெரில. அப்புறம் வந்துட்டு கண்டக்டரை குறை சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவரு டிக்கெட் கொடுப்பாரா இல்லை உள்ளே வர சொல்லுவாரா? ஏன்னா ஒரு 100 பேர் 150 பேர் இருக்கிற ஒரு பஸ்ஸில் அவங்கவுங்க தன்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக வச்சுக்கிற மாதிரி நம்ம பாதுகாப்பையும் நம்ம தான் பார்த்துக்கணும். உள்ளே வந்து கரெக்டாக நின்றுக்கணும், படியில் நிற்காம உள்ளே தள்ளி பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். இல்லை முடியலையா நிப்பாட்டு சொல்லி இறங்கி அடுத்த பஸ்ஸில் வரலாம். இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு கவிதை சொல்கிறேன்னு சொன்னால அதை சொல்லிடவா? கவிதை என்ன கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஸ்கூல் போகிற பசங்களை பார்த்து அது யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சு தான் ஒரு கவிதை எழுதினேன். பள்ளி செல்லும் பிள்ளையே, பேனா வைக்கும் பையில் போனை வைத்து பள்ளி செல்கிறாய். சட்டை பட்டன் போடவில்லை, தலையில் எண்ணெய் தேய்க்கவில்லை, தாமதமாய் பள்ளி செல்கிறாய். 10 மாதம் தவமிருந்து பெற்ற தாயின் பேச்சையும் கேட்கவில்லை. ஆசானாக மதிக்கும் ஆசிரியரை ஒரு ஆளாக கூட மதிக்கவில்லை. பருவ வயதில் பள்ளி செல்கிறாய், பொது இடத்தில் பொறுப்பு முக்கியம். இளம் வயதில் பள்ளி செல்கிறாய், எல்லோரிடமும் ஒழுக்கம் முக்கியம். திருக்குறளை படிக்காவிட்டால் வாழ்க்கையிலே திணற வேண்டும். திருக்குறளை படிக்காவிட்டால் வாழ்க்கையிலே திணற வேண்டும். பாரதியை படிக்காவிட்டால் வாழ்க்கையிலே பதற வேண்டும். தேடி தேடி பாடம் படித்தால் வாழ்க்கையிலே தெளிவு வரும். தேடி தேடி பாடம் படித்தால் வாழ்க்கையிலே தெளிவு வரும். தினம்தோறும் பாடம் படித்தால் அந்த தெய்வமே உன் கூட வரும். தினம்தோறும் பாடம் படித்தால் அந்த தெய்வமே உன் கூட வரும். அதனால பள்ளிக்கூடம் செல்லும் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும். ஏன்னா இந்த வயசுல வந்துட்டு எதை பார்த்தாலும் கிண்டலா தெரியும், யாரை பார்த்தாலும் கலாய்க்கணும்னு தோணும், எதுக்குன்னே தெரியாம சிரிப்பா வரும். ஆனா அதே வயசுல தான் நம்ம வந்துட்டு படிக்கிறதும் முக்கியமான விஷயம். அந்த படிப்பும் அந்த டைம்ல தான் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே யாரும் சொல்லி தர மாட்டாங்க, நம்மள தான் தேடி தேடி போய் கற்றுக்கணும். அப்புறம் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி கற்றுக்கணும். ஆனால் இந்த குறிப்பிட்ட வயசுல ஒரு 18 வயசு 20 வயசுக்குள்ள வரைக்கும் நமக்கு ஒரு ஆள் சொல்லி தருவாங்க.
சொல்லி தரதுக்கு கவர்மெண்ட் வந்து சம்பளம் வேற கொடுக்கும் அவங்களுக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம நம்ம நம்மளுக்கு நம்ம தான் படிச்சுக்கணும் அப்படின்ற காலகட்டத்துல நமக்கு ஒருத்தவங்க சொல்லி தராங்க. அதுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு சம்பளம் கொடுத்து அவங்கள வச்சிருக்குது. சொல்லி கொடுக்குறவங்கள போயிட்டு மதிக்காம நம்ம கத்துக்காம இருந்தோம்னா அப்போ கஷ்டம் யாருக்கு? நமக்கு தானே. அப்போ நம்ம தான் போயிட்டு கத்துக்கணும் அவங்க கிட்ட. நம்ம தான் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கத்துக்கணும். அந்த கத்துக்க வேண்டிய வயசுல கத்துக்காம விட்டுட்டோம்னா பின்னாடி நம்மளுக்கு சொல்லி தர மாட்டாங்க. அப்போ இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியலையே, யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய இடத்துல வருத்தப்பட்டிருக்கேன். இந்த விஷயம் எப்படி கேட்கறது, எப்படி அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டு இதை கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், படிக்க வேண்டிய வயசுல கத்துக்க வேண்டிய வயசுல சொல்லி தரும்போதே கத்துக்குங்க. அப்புறம் அப்போ விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க போய் கேட்கும்போது அவங்க சொல்லி தர மாட்டாங்க. இல்லைன்னா ஆட்டிடியூட் காட்டுவாங்க சில பேர் இவனுக்கு சொல்லி தந்து நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ இதான் மேட்ரு. இது நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நம்ம வீடியோவில் நம்ம பதிவு பண்றோம். நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே போல வீடியோவை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்றோம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.